Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகா அமானுஷ்யம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகா அமானுஷ்யம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால், அதாவது அற்புதமான சம்பவங்கள் கூட நடந்திருந்தாலும் அதை நம்மளுடைய வாட்ஸ்அப்பில், அதாவது என்னுடைய வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அந்த சம்பவங்களை நம்மளுடைய சேனலில் வீடியோவாட்டு நம்ம பண்ணுவோம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், கேள்வி. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது சிவகாசி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சிவகாசியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஊரில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம்னு சொல்லலாம். அதிபயங்கரமான சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய பேர் தானு செல்வம் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. இவருக்கு மட்டும்தான் இந்த சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவருடைய நண்பருக்கும் சேர்ந்தாப்புல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்துடலாம். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2010. அப்போ நம்மளுடைய அந்த நல்ல கண்ணுவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய தானு செல்வமா இருந்தாலும் சரி, 2 பேருமே அதாவது ஒரே ஏஜுங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே அப்படிப்பட்ட ஒரு நண்பர்களாக வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு தொழிற்சாலையை நம்பி தான் இருப்பாங்க. கூடுதல் கம்பெனி ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனி ஒர்க்குன்னு சொல்லும்போது நைட்டு கூட இவங்களால வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 2010. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று இருக்குங்க. அதாவது 2 பேருமே காசு போட்டு இந்த வண்டியை வாங்கியிருக்கிறாங்க. அதனால 2 பேருமே மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி ஒரு காலகட்ட சமயத்தில் தாங்க இந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர், அதாவது இவங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 4 கிலோமீட்டரில் தான் இந்த கம்பெனி இருக்குதுங்க. அதாவது இந்த பட்டாசு தொழிற்சாலை இருக்குது. அங்கே இவங்க சந்தோஷமான ஒரு லைஃப்னு சொல்லலாங்க. இவங்க 2 பேரை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, அந்த டைமில் கல்யாணம் எதுவுமே பண்ணிக்கல. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கல. இவங்க ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றக்கூடிய நண்பர்கள் தான். கிடைக்கக்கூடிய காசில் சனிக்கிழமை சரக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் அவங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால பைரவர் கோவிலுங்க. அவங்க ஊருக்குள்ளாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கால பைரவர் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை காலையிலனா அட்டன் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த தெய்வத்துக்கு மேலே பயங்கரமான நம்பிக்கை இருக்குங்க. அதாவது தெய்வ நம்பிக்கை உள்ள 2 நபர்கள் தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தானு, அதாவது தானு செல்வம் இருக்கிறார் இல்லையா, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் பிசாசு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது, அப்படி பார்த்தா அந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தாங்க நம்மளுடைய தானு செல்வம். ஆனால் நல்ல கண்ணு அப்படி கிடையாதுங்க. நல்ல கண்ணு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் பிசாசு மேலே பயங்கரமான நம்பிக்கை உள்ளவர். அது மட்டும் இல்லாமல் சாமி நம்பிக்கையும் இவருக்கு அதிகம் தாங்க. இவங்க 2 பேருமே ஒரு நாள் நள்ளிரவு கிட்டத்தட்ட 12 மணிக்கு கம்பெனி வேலையை முடிக்கிறாங்க. அது சனிக்கிழமை அன்னைக்கு. சனிக்கிழமை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆளை அனுப்பிடுவாங்க. அந்த சம்பளம் வாங்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நல்ல கண்ணை அனுப்பிவிட்டு இந்த மாதிரி சரக்கு எடுத்துகிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி, அந்த டைமுக்கு முன்னால் போய் சரக்கு எடுத்தால் தானே எடுக்க முடியும். அதனால அந்த சரக்கு எடுக்கிறதுக்காக அனுப்பி வச்சிடுறாரு. ஆனால் நம்மளுடைய தானு செல்வம் தாங்க 2 பேருடைய சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு வெளியில் வருவாருங்க. அப்படி வந்த பிறகு தான் இவங்க கிளம்புவாங்க. அப்படி கிளம்பும் போதே அங்கே வச்சு அந்த சரக்குகளை அடிச்சுக்கிட்டாரு. அதாவது கம்பெனிக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புதர் பக்கமாக இருந்து இவங்க அந்த சரக்கு அடிச்சுக்கிட்டு அதன் பிறகு தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. அப்படி
அப்படி 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 12:30 மணி இருக்குங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது பேசி சரிடா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த கம்பெனிலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இவங்களுடைய ஊர் இருக்குது. அதனால இவங்களும் மெல்ல அந்த வண்டியை ஓட்டிகிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நிறைய வீடுகள் அப்படி இப்படின்னு இருக்கும். அதன் பிறகு 1 கிலோமீட்டர் வந்து காடமைப்பாக தாங்க இருக்கும். அதன் பிறகு 1 கிலோமீட்டர் வீடு இருக்கும். அதன் பிறகு இவங்க ஏரியா வரைக்குமே காடான அமைப்புகள் தாங்க இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இவங்க வண்டியில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது இந்த ஃபஸ்ட்டு காடமைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்தையும் தாண்டி அடுத்த ஊரையும் தாண்டி அவங்களுடைய ஊருடைய அந்த தொடக்கம்னு சொல்கிறாங்க. அந்த 1 கிலோமீட்டர் வந்து காடாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரோட்டில் வண்டியில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அதாவது இந்த ரோடு வந்து நல்ல வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு தாங்க. ஸ்ட்ரீட் லைட்லாம் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் 2010 காலகட்டத்தில் இந்த மாதிரி பெரிய பல்பெல்லாம் போட்டு 1000 வாட்ஸ் பல்பு போட்டு அந்த இடம் வெளிச்சமாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வண்டி அழகாக ஓட்டிகிட்டு வர்றாங்க. அப்பந்தாங்க ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இடது பக்கத்தில் இருந்து ஒரு உருவம் கிராஸ் பண்ணி இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போகுதுங்க. அது உருவமாட்ட அவங்களுக்கு தெரியல. ஒரு பெண் வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. அதை தெளிவாக பார்க்குறாரு. என்னடா அது போனது பொண்ணு தானா இல்லை உருவமா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலே தாங்க பார்க்குறாங்க. இதில் என்ன அப்படின்னா, நல்ல கண்ணு நான் சொன்னேன் இல்லையா, நல்ல கண்ணு இந்த பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக்கானவருங்க. இது ஏதோ வந்து இந்த விலை மாது மாதிரி தெரியுதுடா, நான் போயிட்டு வர்றேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தானு செல்வத்தை வந்து அங்கே நிற்க வச்சிடுறாருங்க. தானு செல்வம் நீங்கள் நின்றுங்க, நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டுறாரு. அது ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் லைட் அந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஸ்ட்ரீட் லைட் பக்கத்தில் அப்படி அவர் வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு காவல் நிற்கிறாரு. இவரும் உள்ளே போயிடுறாருங்க. அதாவது அது ஒரு ஒத்தையடி பாதை, காட்டு பாதைங்க. இவர் கையில் இருக்கக்கூடிய மொபைல் டார்ச்சை யூஸ் பண்ணி இவரும் அந்த ஒத்தையடி பாதையில் வேகமாக பின்னாலே ஓடுறாருங்க. அந்த பொண்ணு வேகமாக நடந்து போயிடுச்சு. ஆனால் இங்கே வெளியில் நம்மளுடைய தான் செல்வம் வெயிட்டிங்லேயே நிற்கிறார். என்னடா போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, எல்லாம் முடிச்சிட்டானா இல்லை வேற எதுவுமா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாருங்க. ஏன் அப்படின்னா, தான் செல்வத்துக்கு இந்த பேய் பிசாசு மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனால் நம்ம நல்ல கண் அப்படி இல்லை, பேய் பிசாசு மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் இவர் இந்த பெண் விஷயத்தில் வந்து ரொம்ப வீக்கான பார்ட்டி அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனவர் 1/2 மணி நேரமாக காணலைங்க. என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு இது காணலி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே தாங்க அந்த போஸ்ட் லைட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு கதறல் சத்தம் கேட்குதுங்க. அது வேற யாருடைய கதறலும் கிடையாது, நம்மளுடைய நல்ல கண்ணுடைய அந்த கதறல் சத்தம் தான் கேட்குதுங்க. உடனே இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கவே இவர் வெளியே ஓடி வந்துடுறாரு. யாரு? நல்ல கண்ணு அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே ஓடி வந்துடுறாரு. துண்டை காணும் துணியை காணும் ஓடி வந்து வண்டியை சீக்கிரம் எடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரை போட்டு விரட்டுறாரு. நம்மளுடைய தானு செல்வமும் வேகமாக வண்டியை கிளப்பிடுறாருங்க. கிளப்பிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவர் பின்னாலே இருக்கிறார். இவர் சட்டையெல்லாம் இல்லை, அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க. அந்த கண்டிஷன் ஆகிருக்குது. அங்கேருந்து வேகமாக அவங்க ஊருடைய எல்லை பகுதிக்கு வந்து சேர்றாங்க. இவங்களுடைய ஊர் எல்லையில் வந்து ஐயனாருடைய கோயில் இருக்குங்க. பக்கத்திலே வந்து கருப்பசாமி கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோவில் முன்னாடி வந்து உட்கார்ந்துடுறாருங்க. உட்கார்ந்தவங்க ஐயனார் கோவில் பக்கத்திலே வந்து ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி அந்த டேங்கில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பைப்பில் வரும். அந்த தண்ணியை முடக்குன்னு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி குடிச்சிக்கிட்டு இருந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அப்பவும் கூட தானு செல்வம் வந்து என்னடா சொல்கிற, நீ என்னடா நடந்துச்சு, என்ன மேட்ருன்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. யாருக்கு? தானு செல்வத்துக்கு. இவர் கேட்குறாரு. யார்? நல்ல கண்ணு கேட்குறாரு. என் பின்னாலே அது வந்துச்சு பாத்தியாடா? நான் பார்க்கவே இல்லைடா, நீ தான் வண்டியை கிளப்புன்ட்ட, நானும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன், சட்டை எங்கடா முதல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அப்பந்தாங்க இவர் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இவர் நல்ல கண்ணு பின்னாலே போனார் பார்த்தீங்களா, அந்த பெண் வேகமாக அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 மீட்டர் தூரம் உள்ளே போயிருக்குங்க. உள்ளே போன உடனே அங்கே ஒரு புளிய மரம் இருக்குதுங்க. அந்த புளிய மரம் பெரிய மரம்னா இல்லை, சின்ன மரம் தான். அந்த மரத்துக்கிட்ட போய் அது கட்டி இருக்கக்கூடிய சேலையை உருகி அப்படியே சரட்டுன்னு அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொம்புன்னு சொல்லுவாங்க, அந்த கொம்புக்கு மேலே போட்டுட்டு கழுத்தில் போட்டுட்டு நிற்கிதுங்க. இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இந்த பொண்ணு ஏதோ தற்கொலை பண்ணாதான் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர், ஏம்மா இதெல்லாம் பண்ண போகிற, நாங்கள்லாம் இருக்கோம்னா பார்த்துக்கலாமா, இங்கே வாமா அப்படி இப்படி சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க நல்ல கண்ணு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் கழுத்தில் சுருக்க மாட்டினவாறு தரையில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. சரட்டுன்னு திரும்பி பார்த்துருக்குறாங்க. அப்படி திரும்பி பார்த்த அடுத்த செகண்டு தாங்க நம்மளுடைய நல்ல கண்ணுக்கு அந்த இடத்துல பேதியே கலக்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா,
முகமெல்லாம் அழுகி போயிருக்குங்க, கண்ணெல்லாம் வெளியே வந்து இருக்குது. ரொம்ப கொடூரமான அந்த முகத்தை பார்த்துக்கிட்டு தான் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சட்டையெல்லாம் ஆல்ரெடி கழட்டிட்டார். சட்டையை தூக்கி வீசிக்கிட்டு அங்கிருந்து ஓடி இருக்கிறாருங்க. அப்படி ஓட ஆரம்பிச்சவர் என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாரு. இங்கே வரும்போது நம்மளுடைய தான் செல்வத்தை பார்த்து வண்டி எடுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இந்த விஷயத்த அப்படியே தான் செல்வத்துக்கிட்ட சொல்றாரு. தான் செல்வம் அந்த பார்த்துட்டு கெக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. டேய், பேயின்னு ஒன்று கிடையவே கிடையாதுடா, உன்னுடைய கற்பனை தாண்டா அந்த பொண்ணு அந்த மாதிரி உன் கண்ணுக்கு காட்டியிருக்கும், அதனால நீ பயந்து ஓடி வந்துட்டு அந்த பொண்ணு தான் தற்கொலை பண்ண போதோ என்னவோ தெரியலையாடா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாருங்க. ஆனா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய நல்ல கண்ணு அந்த பேச்சை விடவே இல்லைங்க. இல்லடா அது உண்மையிலேயே பேய் தான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல தான் சொல்றாரு என்ன அப்படின்னா, அப்படி பேயா இருந்தா என்னையும் கூப்பிட்டு காட்ட வேண்டியதுடா, நான் இதுவரைக்கும் பேயை பார்த்ததே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. டே பேய் தாண்டா, உண்மையிலே நான் பார்த்தேன்டா, அது பேய் தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மறுபடியும் சொல்ல இவங்களுக்குள்ளாடியே வாக்கு தர்க்கம் ஆகுதுங்க. சரி வாடா, நான் வந்து அந்த இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போறேன், நீயே போய் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய நல்ல கண்ணு என்ன பண்றாருன்னா நம்மளுடைய தான் செல்வத்தை வண்டியில ஏத்துறாருங்க. இப்போ வண்டியை ஓட்டுறது நம்மளுடைய நல்ல கண்ணு தான். வேகமா அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அப்படி போய் சேர்ந்த உடனே இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணு இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து நல்ல பயமா இருக்குது. நான் உள்ள வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. எனக்கு இடம் தெரியாதுடா, நீ வாடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் முன்னாலே யார் தான் செல்வம் முன்னால போறாரு, பின்னாலேயே நம்மளுடைய நல்ல கண்ணும் போறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படி தொடுத்தா நடந்து போகும்போது அந்த புளிய மரத்துக்கிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லைங்க. அதாவது அப்படி ஒரு பொண்ணு தூக்கு போட்டது மாதிரியும் இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு இதுவும் இல்லை. அந்த இடத்துல தானு செல்வம் நம்மளுடைய நல்ல கண்ணை பார்த்து பயங்கரமாக சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஒன்று கிடையவே கிடையாதுடா, உன்னுடைய மனப்பிராந்தி தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த புளிய மரத்துக்கு அந்த பக்கத்துல இருந்து யாரோ பயங்கரமாக மூச்சு விடக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா அப்படிங்கிறது மாதிரியான சத்தம் தான் அந்த இடத்துல கேட்குது. அந்த சத்தம் கேட்கக்கூடிய பகுதியை உடனே டார்ச் அடித்து பார்க்குறாரு நம்மளுடைய தானு செல்வம். என்ன அப்படின்னா அவருக்கு தான் அந்த பேய் பயமே இல்லையே. அவர் டார்ச் அடித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு அந்த புளிய மரம் இருக்குது. புளிய மரத்தை விட்டு ஒரு 15 அடி தூரத்தில் யாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுவும் 2 பேராட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய 2 பேருடைய தலை மட்டும் தெரியுதுங்க. டே பாத்தியாடா, நீ சொன்னியே அவ வேற ஒருத்தனை கூட அங்கே உட்கார்ந்துருக்கிறான்னு நினைக்கிறேன், அங்கே உருமல் சத்தம் கேட்குது. அப்படி ஒரு வித்தியாசமான கோணத்தில் நம்மளுடைய நல்ல கண்ணை வந்து கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாரு தானு செல்வம். அந்த இடத்துல நல்ல கண் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டே நான் பார்த்தது உண்மை, அது உண்மையிலே பேய் தான், ஆனால் இப்போ அங்கே இருக்கிறது யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே சரிடா இது அந்த பொண்ணும் அந்த ஆணும் தான் சேர்ந்து இருக்கிறாங்க, யாரோ 2 பேர் வந்திருக்கிறாங்க, வா நம்ம சுற்றிக்கிட்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பின்னால் போகாமல் அப்படியே சுற்றிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த டார்ச் லைட்டை மட்டும் அடிச்சுட்டு போகிறாங்க. அதாவது டார்ச் லைட்னா அந்த மொபைலில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை தான் யூஸ் பண்ணி அடிச்சுட்டு போகிறாங்க. அப்படியே சுற்றி வர்றாங்க. அப்படி சுற்றி வந்து டார்ச் அடிக்கிறாங்க. அங்கே ஒரு உடம்பு, அதாவது ஒரே உடம்பு தான், ஆனால் 2 தலை இருக்குங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு நடுங்கிருச்சு. ஆனால் இது வரைக்கும் ஒரு மனுஷனை இப்படி பார்த்ததே கிடையாது. 2 தலை இருக்குது, ஒரே கழுத்துல இருந்து 2 தலை. இது என்னடா 2 தலை இருக்குது இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பேசும்போது டக்குன்னு கண்ணு திறந்துருக்குங்க. அது வரைக்கும் அது கண்ணை மூடிட்டு தான் இருந்திருக்குது. கண்ணை திறந்து ஒரு மாதிரி ரத்த கலரில் அந்த கண் வந்து அப்படி செவக்க நின்றுருக்குங்க. அதை பார்த்தேன் தான் உண்டு, அது வான்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக எழும்பி அப்படி ஒரு கூச்சல் போட்டு எழும்பி இருக்குங்க. இதை பார்த்ததும் தான் உண்டு. அங்கேருந்து அடித்து பிறண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் 2 திசையாக பிரிஞ்சிடுறாங்க. ஒருத்தர் வலது பக்கம் ஓடிடுறாரு, இன்னொருத்தர் இடது பக்கம் ஓடிடுறாரு. ஆனால் இவங்க போக வேண்டியது ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போகணும், அதாவது ரோட்டுக்கு போகணும். இடது பக்கமாக போன தானு செல்வம் என்ன ஆகுறாரு அப்படின்னா ரோட்டுக்கே வந்துடுறாருங்க. ஆனால் வலது பக்கமாக ஓடுன நல்ல கண்ணு இருக்கிறார் இல்லையா, அவர் எங்கே போனார்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக இவர் அந்த இடத்துலேயே நின்று சுற்றிட்டே இருக்கிறார். அந்த ரோட்டை விட்டு அவர் எங்கேயும் போகல. ஏன்னா பல்பு லைட் வெளிச்சம் இருக்கு இல்லையா, 1000 வால்ஸ் பல்பில் போட்டிருக்கிறாங்க. அதனால வெளிச்சம் நன்றாக இருக்கிறதுனால அந்த இடத்த விட்டு அவர் போகலைங்க. அங்கோடய நின்று கறங்கிட்டே இருக்கிறாரு. ஃபோன் அடித்தா ஃபோன் வந்து ரிங்கே ஆக மாட்டேங்குது, அந்த சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு அதில் அப்படி நின்றுட்டு இருக்கிறாருங்க. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீசை வச்சு ஒரு நபர் வந்து 2 நாய்களை கூட்டிக்கிட்டு அப்படியே அந்த வழியாட்டு வந்துட்டு இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறது 1 மணிங்க. இந்த 1 மணி டைமில்
ஒருத்தர் 2 நாய்கள், பெரிய நாய்களுங்க, அதுவும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மாதிரி நாய்களை வந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரி அந்த நாய்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ராஜபாளையத்துலேயும் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரியான ஒரு நாய் இனத்தை சொல்கிறாரு, பெரிய நாயாக இருந்துச்சு அப்படின்னு. அப்படி 2 நாய்களை வந்து அப்படியே கூட்டிகிட்டு வர்றாரு. அப்படி கூட்டிகிட்டு வந்தவர், ஏன்பா எதுக்குப்பா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தானு செல்வத்திட்ட கேட்குறாருங்க. இவர் கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நடந்தது இல்லையா சம்பவம், இதை அப்படியே சொல்லிடுறாருங்க. அவர் கேட்டார் இல்லையா, அவர் கேட்கும் போதே அவருடைய தோரணை எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு போலீஸ்காரர் வந்து நம்மள்ட்ட பேசினா அப்படி இருக்கும், எவ்வளோ தோரணையாக பேசுவாங்க, அந்த தோரணையில் தாங்க அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ இவர் போலீஸாக தான் இருப்பார் அப்படிங்கிற கணக்கில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாருங்க. ஆனால் என்னுடைய நண்பன் இப்போ எங்கே போனான்னு தெரியல, இந்த காட்டு பாதைக்குள்ளே எங்கேயோ மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா எங்கே போய் எந்த இடத்துல இருந்து பிரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் கேட்குறாரு. உடனே வாங்கன்னு சொல்லி இவங்களும் போய் காட்டுறாரு. யார், நம்மளுடைய தானு செல்வம் கூட்டிகிட்டு போகிறாருங்க. கரெக்டாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பேய் இருந்தது, 2 தலை இருந்ததுலாம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இன்னைக்கு தான் எனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பயத்தோடவே தாங்க சொல்கிறாரு. அவர் அதை பெருசாக எடுத்துக்கிடவே இல்லை. வாப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில் வந்து ஒரு பெரிய டார்ச் லைட் ஒன்று வச்சுருக்கிறாரு. அந்த லைட் அடிச்சுட்டு தாங்க உள்ளே போகிறாங்க. அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய சங்கிலியில் இருந்து அதை அவுத்துக்கிட்டு போகிறதுக்கு அப்படி திமிருதுங்க. சரின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே, சரி உன்னுடைய நண்பன் எங்கே போனான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கண்டுபிடிக்கிறேன், என்னுடைய நாயை கண்டுபிடிச்சிரும், நீ நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே இடத்துல 2 பேரும் நிற்க 2 நாய்களுடைய சங்கிலியும் அவுத்து விடுறாரு. அது அவுக்கிறதுக்கு முன்னால் அந்த நாய்களுடைய காதில் குனிஞ்சவாறு ஏதோ சொல்கிறாருங்க. அதை சொன்ன உடனே ஒரு நாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கரெக்டாக லெஃப்ட் சைடில் நம்மளுடைய இவர் ஓடினார் இல்லையா, தான் சொல்லும் ஓடினார் இல்லையா, அந்த திசையை பார்த்து ஓடுது. ஒன்று வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஓடுதுங்க. அதாவது நல்ல கண்ணு ஓடின திசையை நோக்கி ஓடுதுங்க. அப்படியே அந்த 2 நாய்களும் போயிடுது. இவர் மட்டும் அப்படியே கம்பீரமாக நிற்கிறாரு. இவரை பார்த்தாலே, அதாவது முன்ன நிற்கக்கூடியவரை பார்த்தாலே இவருக்கு பயம், போலீஸ்காரங்களாக இருக்க போகிறாங்க, அடிச்சிட போகிறாங்கிற ஒரு பயம் அவர் கையில் இருக்குது. இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இடது பக்கம் போச்சுது இல்லையா நாய், அது அப்படியே சுற்றிக்கிட்டு, அதாவது அது போனது எங்கே அப்படின்னா, தானு செல்வம் எந்த பக்கம் போனாரோ அதே பக்கத்துக்கு போயிட்டு ரிட்டன் கரெக்டாக அதே இடத்துக்கு வந்துடுதுங்க. அதன் பிறகு இந்த நாய் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த நாய், வலது பக்கம் போன அந்த நாய் வந்து வரவே இல்லைங்க. என்னடா அந்த நாய் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தானு செல்வம் முடிச்சுட்டு இருக்கும்போதே அவர் சொல்கிறாரு, யார் அப்படின்னா அங்கே நிற்கிறவர், அந்த நாய் போன திசையில் தான் உன்னுடைய நண்பன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோடனே இந்த நாய்கிட்ட மறுபடியும் காதில் எதையோ சொல்கிறாரு. உடனே அந்த நாய் முன்னாடி போகுது. இவரை நடுவாப்பில் நடக்க வச்சு அந்த போலீஸ்காரர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பின்னால் நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே நடந்து கரெக்டாக போகும்போது ஒரு இடத்துல நல்ல கண்ணு கீழே விழுந்து கிடக்கிறாரு. அதன் பக்கத்திலே இவர் ஃபஸ்ட்டு அனுப்புனார் இல்லையா ஒரு நாய், அந்த நாய் உட்கார்ந்து இருக்குது. அடுத்தது இந்த நாயும் போய் அதுக்கிட்ட போய் உட்கார்ந்துருது. இவங்க போய் தாங்க அந்த ஓடையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து முகத்தில் தெளிக்கிறாங்க. தெளித்த பிறகு அதை கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் அவர் ஓடி இருக்கிறாரு. தெளித்த பிறகு அவர் முழிக்கிறாருங்க. முழித்த உடனே, ஐயோ என் பின்னால் தான் வந்துச்சு, என்னை பிடிக்கிறதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயத்தில் கத்துறாருங்க. யார் அப்படின்னா நல்ல கண்ணுங்க. நல்ல கண்ணு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. டே ஒன்றும் பயப்படாதடா, போலீஸ்காரங்க வந்திருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே பேசுகிறாங்க அந்த நபர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நள்ளிரவு நேரத்தில் வராதிங்கப்பா, உங்கள் வேலை முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கு போயிடணும், இந்த மாதிரிலாம் வராதிங்க, உன் நண்பனை நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் அந்த 2 நாய்களையும் கூப்பிட்டுட்டு இந்த காட்டு வழியிலே அவர் போயிடுறாருங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி இந்த வழியாக தானே அந்த நாய் கூட வந்தார், அப்படி வந்து நம்ம நின்ன இடம், அதாவது இவங்க நின்னாங்க இல்லையா அந்த ரோட்டு சைடில், அந்த இடத்துக்கு வந்துடுவார். அதுக்கு முன்னால் இப்படி மேலே ஏறி இந்த ரோட்டு வழியாட்டு அந்த ரோட்டுக்கு போயிடலாம், கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வேகமாக பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ நல்ல கண்ணுக்கிட்ட இவர் கேட்குறாரு, டே என்னடா நடந்துச்சு, அதுக்கு பிறகு நான் அங்கே நீக்கி ஓடினேன், நீ இப்படி ஓடிட்ட, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படி கண்ணெல்லாம் கலங்கிட்டே சொல்லிட்டு வர்றாருங்க. நடந்துக்கிட்டே பேசுகிறாரு. டே அது என் பின்னாலே வந்துச்சுடா, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் என்ன விரட்டிகிட்டே வந்துச்சு, என் கிட்ட வரும்போது ஏதோ ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சங்க, அதாவது அந்த இருட்டுக்குள்ளாடி அப்படி ஒரு வெளிச்சம் வர வேண்டிய தேவையே கிடையாதான், அப்படி ஒரு வெளிச்சம் இவருக்கு முகத்தில் அடித்தோன்னே இவர் மயங்கிடுறாரு. அதன் பிறகு நீங்கள் தான் வந்து எழுப்புனீங்க, அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டே கரெக்டாக வேகமாக நடந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த நாயோடு வந்தார் இல்லையா அந்த நபர் வந்து மறுபடியும் இப்படி தானே வந்தாகணும், அந்த ரோட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுடைய பைக்கு கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்படி பைக்கு கிட்ட வந்து நிற்கும்போது அந்த நபர் வரவே இல்லை. என்னடா நீளத்துக்கு ரோடு தெரியுது, ரோட்லேயும் ஆள் இல்லை, நம்ம கூட தான் ஏத்தாப்பில் வரணும், அதுவும் வரல. இவர் வந்தவர் தனியாக வேற போயிட்டார், அது காட்டுக்குள்ளே போயிட்டார். வரும்போது ரோட்டில் வந்தார், டார்ச் லைட்லாம் வச்சுருந்தாரு,
இப்போ எப்படி போறாரு, ஒருவேளை காற்று ரூட் அவருக்கு தெரியும் போல இருக்குது, அதனால போயிருப்பாரு, ரொம்ப தைரியமான மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட 4:30 மணி வரைக்கும் அங்கே தாங்க இருந்திருக்கிறாங்க அந்த நபருக்காக. ஆனால் அந்த நபர் வரவே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க தன்னுடைய அப்பா கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாரு? தானு செல்வம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ தானு செல்வத்துடைய அப்பா வந்து இதை நம்புறாருங்க. அதாவது இந்த 2 தலையில இருந்தது முனிடா அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. அதாவது அந்த ஏரியாவுக்கு உள்ளாடி 2 தலை முனின்னு சொல்லி, அதாவது இரட்டை தலை முனி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முனி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அது வருஷக்கணக்காட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை வந்து யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த காலத்தில் சொல்லப்பட்டதான். ஆனால் அந்த சம்பவம், அதாவது அந்த முனிகிட்ட மாட்டின ஒரு சம்பவம் அவங்க அப்பாவுக்கும் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாருங்க. சரிடா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நேர கால பைரவர் கோவில் அவங்க ஊருக்குள்ளாடி இருக்குது, கோவிலில் போய் சாமியை கும்பிட்டுருங்கடா. அதாவது இவங்க சனிக்கிழமை நைட்டு தான் இதை பார்த்துருக்குறாங்க. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே கோயிலுக்கு போயிடுவாங்க காலையில். அதே மாதிரி கோயிலுக்கு போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அறிவுரை சொல்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு நம்மளுடைய தானு செல்வம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்ல கண்ணுக்கு கால் பண்ணுறாருங்க. நல்ல கண்ணும் ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. டே, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், காலையில் விடிஞ்சிருச்சு, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொன்னோன்னா அவரும் குளிச்சுக்கிட்டு இவரு கூட சேர்ந்து கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நல்ல கண்ணுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் இதை வந்து நம்பவே இல்லையா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஆளுங்க அந்த நபர். அதனால் அவர் பெருசாக இதை வந்து நம்பவோ வாங்கவோ செய்யலைங்க. ஆனால் நல்ல கண்ணுக்கு நல்லாவே பயம் இருந்திருக்குது. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கால பைரவர் கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி அங்கே போகும்போது சாமிக்கு தரிசனம்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு வேப்ப மரம் பக்கத்தில் இருக்குதான், அந்த வேப்ப மரத்து பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்குறாங்க 2 பேரும். சரி, கொஞ்சம் இருந்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் உட்கார்ந்து இருந்துருக்குறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டியம்மா அதில் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க, தம்பி நல்லா பசிக்குதுப்பா, எனக்கு காலையில் ஒரு டீ வாங்கி கொடுப்பியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ சும்மாலாம் எனக்கு கொடுக்க வேண்டாம், உனக்கு நடந்தது நடக்க போகிறதெல்லாம் நான் சொல்லுவேன்ப்பா, நீ எனக்கு ஒரே ஒரு டீ வாங்கி கொடு அப்படின்னு சொன்னோன்னே, சரி பாட்டி, நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தோம், கோவிலுக்கு கணக்காக தான் காசு கொண்டு வந்தோம், ஆனால் எங்கள்ட்ட மிச்சம் இருக்கிறது வெறும் 10 ரூபா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தானு செல்வம் இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த 10 ரூபாயை எடுத்து கையில் கொடுக்குறாருங்க. அப்படி கொடுத்த அடுத்த செகண்டு அந்த ஆட்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நேற்றுக்கு அவனை நேர்லேயே பார்த்துட்ட, இன்னைக்கு அவனை கோயிலில் வந்து பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. யாரை நேரில் பார்த்தோம், யாரை கோயிலில் வந்து பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல தான் செல்வம் கேட்குறாருங்க. இல்லைப்பா, நேற்றுக்கு நைட்டு இருதலை முனி அப்படிங்கிற முனியை நீ பார்த்தல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, நேற்று நைட்டு நடந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுனால தான் கோயிலுக்கே வந்திருக்கிறோம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நடந்ததையும் சொல்ல தெரியும், நடக்க போகிறதையும் சொல்ல தெரியும்ப்பா அப்படிங்கிறாங்க. நீ தான் டீ குடிக்க 10 ரூபா கொடுத்தல, அதுக்காக நான் உழைக்கணும்ல அப்படிங்கிறது மாதிரி பேசுகிறாங்க. என்னாச்சு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீ தெளிவாக கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இவங்க மாட்டினாங்க இல்லையா, அந்த இருதலை முனி அப்படிங்கிற அந்த முனிகிட்ட மாட்டினாங்க இல்லையா, அந்த டைமில் நாயோட ஒரு நபர் அங்கே வந்தார் பார்த்தீங்களா, அவர் வேற யாரும் இல்லைப்பா, இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய, அதாவது அந்த கோவிலை பார்த்து சொல்கிறாங்க, கருவறையை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த கால பைரவன் தான்ப்பா உங்களை காப்பாற்றுனது, அவன் மனுஷ உருவிலையும் நாய் உருவிலையும் அங்கே வந்ததுனால தான் நீங்கள் உயிரோட தப்புனீங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னதாங்க உண்டு. இவங்க 2 பேருடைய கைகாலம் நடுங்கிருச்சு. ஏன்னா அந்த ஆட்சிக்கு தெரியவே செய்யாது. அவங்க எப்படி இதை இவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க. அவங்க வந்து நடந்து முடிஞ்சதை சொல்லுவேன், நடக்க போகிறதையும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அப்படி சொன்னவங்க ஒருவேளை அப்படி கணிச்சு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்குறாங்க. எப்பா, அந்த இருதலை முனி அப்படிங்கிறவன் வந்து, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னால் இறந்து போனவன், அவன் அதாவது குழந்தையாக இருக்கும்போதே அவன் இறந்துட்டான். அவனுக்கு 2 தலை தான், ஆனால் அந்த 2 தலையோட பிறந்ததுனால அவன் இறந்துட்டான். ஆனால் இறந்த பிறகு அவனுக்கு 2 தலை இருந்ததுனால அவனுக்கு முனியுடைய பவர் கிடச்சிது. அந்த பவரை வச்சு நிறைய பேர் அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பலி வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கொடூர முனி தான்ப்பா அந்த முனி. அதுக்கிட்ட மாட்டி உயிர் பிழைச்சது நீங்கள் 2 பேரும் தான், அதுக்கு காரணம் இந்த கால பைரவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சி சொல்கிறாங்க. இதை கேட்டு உடம்பெல்லாம் புல்லரிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அதாவது காலபைரவருடைய அந்த சந்நிதிக்கு போய் அப்படியே விழுந்து உருண்டு சாஷ்டாங்கமாட்டு இந்த நமஸ்காரம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருங்க 2 பேருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு வேகமாக வெளியே ஓடி வர்றாங்க. எதுக்காக அப்படின்னா, வந்த ஆச்சு ஒரு டீ வாங்கி கட்டுறதுக்காக 10 ரூபா கொடுத்தாங்க, இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. அப்போ என்ன அப்படின்னா ஒரு 100 ரூபா கொடுத்து அந்த அம்மாவை வயறார சாப்பிட சொல்லிக்கிட்டு நம்ம இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து பார்க்கும்போது
அந்த கம்பு ஊனிட்டு வந்த ஆச்சி அந்த இடத்துல இல்லைங்க. இவங்க கோயில் ஃபுல்லாக தேடுறாங்க, கோயிலுக்கு வெளியில் தேடுறாங்க, ஆச்சி அங்கே இல்லவே இல்லை. இது என்னடா மணிமாயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ளெல்லாம் தேடிக்கிட்டு தெய்வத்தெல்லாம் சுற்றி 3 தடவை கும்பிட்டுருக்குறாங்க. கும்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து வேகமாக வீட்டுக்கு வந்து தானு செல்வத்துடைய அப்பா கிட்ட தானு செல்வம் நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறாருங்க. இந்த மாதிரி நடந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னோன்னா, நீ கொடுத்து வச்சவன்பா, அந்த கால பைரவரே பார்க்கறதுக்கு உனக்கு சக்தி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதனால நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நம்பி இருக்கிறாரு. ஆனால் இதே சம்பவத்தை நல்லகண்ணுடைய அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா, போடா அவன் சாமியும் பியாயும் போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்குறாருங்க. ஏன்னா அவர் நம்பவே இல்லை. ஆனால் அதன் பிறகு இவங்களுடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நடந்ததை சொன்ன ஆச்சி நடக்க போகிறத ஏதாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 100 ரூபாயோட ஓடி இருக்கிறாங்க. பட் அந்த இடத்துல அவங்க இல்லை, அவங்க அங்கிறது மாயமாக போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஏன் தானு செல்வத்துடைய அப்பாவுக்கு அது உண்மையிலே இருதலை முனி அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா, தானு செல்வத்துக்கு 10 வயசு இருக்கும்போது, அதாவது அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்த்துருக்கிறாரு. அப்போ நள்ளிரவு வேலை அப்பவும் நடக்குமாங்க. அப்படி நடக்கும்போது பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பேக்கெட் பண்ணி அனுப்பக்கூடிய வேலை வந்து நள்ளிரவுல வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க அப்பாட்ட வந்து சைக்கிள் இருந்திருக்குது. அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனால் 1995, 6 அந்த மாதிரி காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தானு செல்வத்துக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தகவல் இவங்க வீட்டிலேருந்து இவங்களுக்கு கிடைக்குது. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, நைட்டோட நைட்டு அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இவங்க சைக்கிளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோவுடைய பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டரியை மாட்டி லைட்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க நைட் நேரத்தில் போயிட்டு வர்றதுக்காக அப்படி செட் பண்ணியிருப்பாங்களா அந்த டைமில். அந்த மாதிரி ஒரு சைக்கிளை தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த ரோடு வந்து மண் ரோடாக இருந்திருக்குது. இப்போ வந்து கீழ் ரோடாக இருக்குது இல்லையா, அந்த ரோடு வந்து அந்த டைமில் மண் ரோடாக இருக்கும்போது இவர் அந்த சைக்கிளில் ஒத்தையில் அந்த காட்டு பகுதியில் வந்துட்டு இருக்கும்போது நேர எதிர்த்தாப்புல அந்த 2 தலையோட அந்த முனி நடந்து வர்றத அவங்க அப்பா பார்த்துருக்கிறாரு. அந்த கதையை வந்து ஏற்கனவே தானு செல்வத்துடைய தாத்தா இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா நம்பாமல் இருந்திருக்கிறாரு. இந்த டைமில் இது நடக்கும்போது அவர் பார்த்து அலறிக்கிட்டு அந்த சைக்கிளை போட்டு ரிட்டன் அதே கம்பெனிக்கு ஓடியே போயிருக்கிறார். சைக்கிளே எடுக்கலையா, மறுநாள் தான் வந்து எடுத்துருக்குறாங்க விடிஞ்ச பிறகு. அப்படி சைக்கிளை போட்டுக்கிட்டு ஓடி போயிட்டாரு. அப்படிப்பட்ட சம்பவத்தை அந்த இடத்துல நம்மளுடைய தானு செல்வத்துக்கிட்ட அவர் அப்படியே சொல்கிறாருங்க. இதுதான்ப்பா என்னுடைய லைஃப்பில் நடந்த சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்கிறாருங்க. தன்னுடைய லைஃப்லையும் தன்னுடைய அப்பாவுடைய லைஃப்லையும் இந்த இரட்டைத்தலை முனி அப்படிங்கிற இந்த முனி வந்து விளையாடிட்டு போன விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கால பைரவர் என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு எங்களை வந்து, அதாவது என்னையும் சரி என்னுடைய நண்பனையும் சரி அந்த டைமில் காப்பாற்றி விட்டது என்னுடைய கால பைரவர் சாமி தான் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. இதைத்தான் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாகாமனுஷத்தில் நீங்கள் ஏன் வீடியோ பண்ணலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு டைம் இல்லை, அதுதான் உண்மை. ஓடிக்கிட்டே இருக்கிறேன், வேலைகள் போயிட்டுருக்குது. அதனால் புதிய அமானுஷ கதைகள்லேயே வந்து நமக்கு வீடியோ வந்து 4 நாள் 5 நாளைக்கு ஒரு கதை வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி தான் இதில் வந்து எப்போமாவது ஒரு வீடியோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோ பேசுகிறதே பெரிய விஷயப்பட்டு தான் பேசியிருக்கிறேன். சரி, ஓகே, இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அதாவது இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதாவது கால பைரவரை வந்து மனசார வேண்டி தெய்வமாட்டு வணங்கிட்டு இருக்கக்கூடிய யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கால பைரவரை வணங்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அது எனக்கு தேவைப்படுது, அதுக்காக தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.